எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் மின்மினி. டைரக்டர் ஹலிதா ஷமீம் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. சில்லு கருப்பட்டி ஏழை மாதிரியான எமோஷனல் ட்ராமாஸை கொடுத்த டைரக்டர். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்பவும் ஒரு எமோஷனல் ட்ராமா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஒரு டிராவலாக் மாதிரியான ஒரு கதை, ஒரு ஸ்கூல் லைஃபை பேசுகிற ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி விதவிதமான டைமென்ஷன்ஸும் அதுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த படம் எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்தா, இந்த படம் சொல்கிற மெசேஜ் என்ன, அதை எப்படி சொல்லியிருக்காங்க, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு ஸ்பாயிலர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தர் வந்து தன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ணிடுறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ உயிர் படைச்சவருக்கு ஒரு சர்வைவர்ஸ் கில்ட் இருந்துகிட்டே இருக்குது. தன்னால் தான் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அவர் வந்து ஆட்கொண்டுகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த இறந்தவரோட ட்ரீம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை இவர் நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுறாரு. அவரோட கோல் என்ன, அவரோட விஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அவராகவே தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இடையில அவருக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக அவர் புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த மின்மினி படத்தோட ஒன்லைன். படத்தில் நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கௌரவ் காலை, பிரவீன் கிஷோர், எஸ் அனில், இந்த 3 பேர் மட்டும்தான் படத்தில் பிரதான கேரக்டர்ஸ். இந்த 3 பேரையும் கதைக்குள்ளே கொண்டு வந்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்கானிக்காகவும் நேச்சுரலாகவும் ஃபீல் ஆச்சு. அதுவும் குறிப்பாக எஸ் அனிலோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம், இந்த 2 நண்பர்களுக்கு இடையில எஸ் அனிலோட கேரக்டர் எப்படி வருது அப்படிங்கிறதே ஒரு நல்ல ரைட்டிங்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா கௌரவ் காலை ஸ்கூல் ஃபேஸில் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விளையாட்டு ஆர்வலர் அப்படிங்கிற அந்த ரோலை சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. அவரை பார்க்குறப்ப நம்ம ஸ்கூல்லையும் இப்படி ஒரு பையன் இருந்தான், இல்லை நம்மளே கூட இப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருந்துச்சு. அண்ட் பிரவீன் கிஷோர் ஸ்கூல் லைஃப்பில் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் தெரியுது நடிப்பில். பட் அவரோட செகண்ட் ஃபேஸ், அதாவது ஒரு மெச்சூர்டான ஃபேஸில் சிறப்பான நடிப்பையை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது அந்த நடிப்புலையுமே வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த 2 பேரும் ஸ்கூல் லைஃப்பில் ஒன்றா வர சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமா அப்படின்னு ஃபீல் ஆச்சு. கிட்டத்தட்ட இந்த 2 பேரோட செகண்ட் பெஸ்ட் ஷாட் எதுவோ அதை தான் வந்து ஓகே பண்ண ஒரு ஃபீலுமே இருக்குது. அவங்ககிட்ட இருந்து இன்னும் ஒரு மெச்சூர்டான ஆக்டிங்கை அங்கேயே கொண்டு வந்திருக்கலாம், இல்லை எக்ஸிகியூஷன் வைஸ் இனிமேல் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாமா அப்படின்னும் ஃபீல் ஆச்சு. கதையின் நாயகியான எஸ் அனில் 2 ஃபேஸ்லையுமே ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸ்கூல் ஃபேஸில் ஒரு இன்னசென்ட்டான முகம், அது ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு உதவ ட்ரை பண்ணுற அந்த குணம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு மெச்சூர்டான இன்னுமே ஒரு கேரக்டர், அதை இன்னுமே சிறப்பான ஒரு மெச்சூர்ட் ஆக்டிங் கொடுத்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க டைலாக்ஸ் டெலிவரியிலேருந்து பல விஷயங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. அழுகிறது, அப்புறம் வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது உள்ளிட்ட பல காட்சிகளை நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். மின்மினி படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த படம் ஒரு 8 வருஷம் எடுத்ததாக ஆரம்பத்தில் வந்து ஒரு கார்டு போடுறாங்க. அதாவது இதே கேரக்டர்ஸ் சின்ன வயசில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபேஸில் காட்டிட்டு 7 வருஷம் கழித்து அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்காங்கிறத அதே நடிகர்களை வச்சு திரும்ப ஷூட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க முயற்சி அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த முடிவு, இந்த தீர்க்கமாக இப்படி ஒரு விஷனாக இதை எடுத்துகிட்டு போனது அப்படிங்கிறது கதைக்கு எந்த அளவு உதவி இருக்குது, இந்த படத்துக்கு எப்படியான ஒரு எஃபெக்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஒரு டைரக்டர் அவங்க நினச்ச விஷயத்த ஒரு கன்விக்ஷனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த எஃபர்ட்டை போட்டதுக்காகவே நிச்சயமாக அதை பாராட்டலாம்னு நினைக்கிறேன். அதனாலேயே இந்த ஒரு பாயிண்ட்டை, இந்த மேக்கிங்கில் போட்ட இந்த எஃபர்ட்டை பாசிட்டிவாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு. ஸோ அதை பாசிட்டிவாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த படம் பேசுகிற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. சர்வைவர்ஸ் கில்ட் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை, ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியரை இந்த ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுது, அவராகவே அவர் இல்லாமல் போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் டச் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறதையும் ஒரு சட்டிலாக கொஞ்சம் ஹிண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இது எதுவுமே ஃபோர்ஸ்டாக இல்லாமல் கதையோடையே இருந்தது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எஸ் அனில் கேரக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் படம் ரொம்ப எமோஷனலாக மாறிடுது. ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு அந்த சீக்வன்சஸ் ரொம்ப நல்லாவே எழுதப்பட்டிருந்துச்சு. தூரத்திலிருந்து எஸ் அனில் கேரக்டர் பிரவீனை பார்க்குற விதம், பிரவீனுக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்க புரிஞ்சுக்கிற விதம், அதை காம்பேட் பண்ணுறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே எழுதப்பட்டிருந்துச்சு. அண்ட் எக்ஸ்ட்ராவாக கதீஜா ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே இந்த சீன்ஸை ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். செல்லோ, வயலின் மாதிரியான சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அவங்க திரும்ப யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நம்மளை ஒரு எமோஷனல் எப்படி சொல்கிறது, ஒரு மெலோ ட்ராமாவாக இருந்தாலும் ரொம்பவே நம்ம அந்த சீன்ஸில் இன்வெஸ்ட் ஆயிரும் நம்மளோட அட்டென்ஷன். அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக மாறி இருக்குது. அந்த சீக்வன்ஸில் மட்டும் டைரக்டர் ஹலிதா ஷமீம் அண்ட் கம்போசர் கதீஜா ரஹ்மான் 2 பேருமே எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மனோஜ் பரமஹம்சாவோட சினிமோட்டோகிராஃபி, போர்டிங் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஹிமாலயன் அந்த ரோட் ட்ரிப்பாக இருக்கட்டும், 2மே ஒரு பொயட்டிக்காகவே எடுத்திருக்காங்க. 2மே ஒரு நல்ல லொக்கேஷன் அப்படின்னாலுமே எக்ஸ்பிளிசிட்டாக ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டாக நான் அழகான சீனரியை காட்டுறேன், இந்த பிரம்மாண்டத்தை காட்டுறேன் அப்படின்லாம் போகாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த லிமிட்டடான ஸ்பேஸ்க்குள்ளே விளாண்டுருக்காங்க. ஹிமாலயன் ரைட், அதாவது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே
மனோஜ் பரமஹம்சோட ஒர்க் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மின்மினி படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல் 30 to 40 minutes கொஞ்சம் படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அதுவும் அந்த ஸ்டேஜிங்லேருந்து ஆக்டிங்லேருந்து பல விஷயங்கள் கொஞ்சம் செயற்கையாக இருந்ததுனாலையும் என்னமோ நம்மளால் அது பெருசாக ஒன்ற முடியல. ஓகே, படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நம்ம மனசுக்குள்ளே அடிக்கடி கேட்டே இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் இன்னுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு மாதிரி ரீஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அடுத்தது சர்வைவர்ஸ் கில்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராமாவை ரியலிஸ்டிக்காகவே அப்ரோச் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயத்தை லிமிட்டெட் கேரக்டர்ஸ் வச்சு எடுத்தது ஒரு சிக்கலான விஷயமா தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இந்த பிரவீன் கிஷோர் மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு காட்டும்போது அவரோட பேரண்ட்ஸ் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க, இல்லை அவரோட ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் விஷயங்கள் என்னென்ன அதெல்லாமே கொஞ்சம் இன்னும் தெளிவாக காட்டப்பட்டிருக்கலாம். அந்த பின்கதையோ இல்லை பின்புலமோ நமக்கு பெருசாக விளக்கப்படவே இல்லை. இந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ, இந்த நடிகர்கள் இவங்க வரதுக்கான காட்சிகள் என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக இந்த கதையோட பேக்ட்ராப் என்ன, அந்த உண்மையிலே பிரவீன் கிஷோர் சந்திக்கிற சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னுமே டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கலாம். அது இந்த படத்தில் இல்லாதது எனக்கு ஒரு மைனஸாக தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹை பாயிண்ட் மாதிரி ஒரு இன்டர்வல் சீக்வன்ஸில் முடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு கேரக்டர் காணாமல் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளிஃப் ஹேங்கரில் முடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எதிர்பார்க்குறோம் அதுக்கு ஒரு விடை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் அது மாதிரிலாம் போகாமல் கதையை வேற ஒரு வருஷத்துக்கு நகர்ந்து போயிடுது. அந்த வருஷத்துக்கு நகர்ந்து போனதுக்கப்புறமும் இருக்கிற சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, எஸ்தர் கேரக்டர் பிரவீனை எப்படி தேடி வந்தாங்க, அண்டு பிரவீனுக்கு ஏன் எஸ்தரை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குலாம் சொல்லப்படுற காரணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காகவே ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் அதுக்கான காரணங்களே சொல்லப்படலை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு அது வந்து ரொம்பவே ஒரு அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் விழுந்துட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது இந்த படத்தோட ஒன்ற முடியாத ஒரு சூழலை உருவாக்கியது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபோட டைலாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரீச்சியாக ரொம்ப ஃபிலாசபிக்கலாக கிளாஸ் எடுத்த மாதிரியே ஃபீலாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் என்ன ஒரு சீன் முடிஞ்சு ஒரு சீன் போனாலுமே கூட வாழ்க்கைனா என்ன தெரியுமா அப்படின்னு வந்து ஹீரோயின் கேரக்டர் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது தொடர்ந்து லூப் மோடில் ரிப்பீட்டடாக வந்த ஒரு காட்சியாகவே இருக்குது. அந்த வசனக்கோர்வையும் நம்ம வந்து ரொம்ப ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸில் உட்காந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலையுமே கொடுக்குது. இதை தவிர்த்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த ரியலிஸ்டிக் அப்ரோச்சை இதுலேயும் கொண்டு வந்திருக்கலாம். ரொம்ப மெச்சூர்டாக அந்த கேரக்டரை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வசனங்கள் வச்சாங்க அப்படிங்கிறது புரியுது. பட் அது கொஞ்சம் ஓவர் போர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். அண்ட் அடுத்ததாக எஸ்தரோட கேரக்டர் ரொம்பவே மெச்சூர்டாக தான் காட்டப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா. சின்ன வயசுலேருந்தே அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்குது. பட் இந்த அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு கான்ஃப்ளிக்ட்டை வந்து தீர்க்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டா தீர்ந்துடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, படம் பார்க்குற எல்லாருக்குமே புரியுது. அதை முன்னாடியே பண்ணியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு தேவையாக இருந்திருக்காது அப்படிங்கிற கேள்வியுமே வருது. இவ்வளோ மெச்சூர்டாக எழுதப்பட்ட கேரக்டர் இதை கூட ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்த்துருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுது. ஸோ அது ஒரு நெகட்டிவாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. மின்மினி படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்னன்னா, நிச்சயமாக ஒரு மெலோ ட்ராமாவான ஒரு ஃபீல் குட் மூவி தான். பேசப்பட வேண்டிய விஷயத்தை தான் பேசியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த அந்நியத்தன்மை, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த ஆக்டிங் பிரச்சனைகள், இந்த ஒரு ஓவர் டோஸாக ஆன ஃபிலாசபி, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு டைட் மீட்டரில் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஒரு பொயட்டிக்கான படமாக இந்த மின்மினி மாறி இருக்கும். இப்போ இது ஒரு எபோவ் ஆவரேஜ் வாட்சாக தான் நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி.